ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். கண்டிப்பாக தீபாவளி அப்படின்னு சொன்னாலே நம்ம பலகாரம் செய்கிற லிஸ்ட்டில் வந்து முறுக்கு, அதிரசம், தட்டு வடை கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம தீபாவளிக்கு ஸ்பெஷலாக தட்டு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா வறுக்க நல்லா மணமாகவும் வரும். கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் மாறி இருக்கும். அதாவது ரொம்ப கலர் மாறக்கூடாது. உங்களுக்கு வறுக்கும் போதே தெரியும் வறுப்பட்டிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. உளுத்தம்பருப்பை ஓரளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆற வச்சுக்கிறேன். வறுத்து எடுத்துருக்கிற உளுத்தம்பருப்பு நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ அதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். நல்லா நைஸாக பவுடராக இப்போ நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். எப்போவுமே மாவு ஐட்டம்ஸ்லாம் செய்யும் போது நம்ம மாவை சலிச்சுட்டு தான் செய்யணும். இப்போ பச்சரிசி மாவு 2 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் தான். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். முதல்ல பச்சரிசி மாவை சலிச்சுக்கலாம். பச்சரிசி வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரையாக காயிற வரைக்கும் அரிசியை காய வச்சுக்கிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கடையில் கூட மாவு வாங்கி யூஸ் பண்ணலாம். இடியாப்ப மாவு கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வீட்லேயே பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பொட்டுக்கடலை மாவு நான் சேர்த்துக்க போகிறேன். பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவையும் நான் சேர்த்துக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே இப்போ நான் உளுத்தம்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொடியும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். இப்போது தட்டு வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்றது போல் மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வரமிளகாவை மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் வந்து இப்போ எடுத்துருக்கிற மாவுக்கு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கடலைப்பருப்பு நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். கடலைப்பருப்பை வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்புலேயே 2 விதமாக இருக்குது. நல்லா ஊறினதுக்கப்புறமா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் பருப்பு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி பருப்பு எடுத்துக்கோங்க. அப்போ ரொம்ப பெருசாக இருக்கிறத விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி நீங்கள் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்பையும் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தட்டு வடைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 7-8 பல்லு பூண்டு வந்து நான் எடுத்து தோலோடு நல்லா இடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து பூண்டை வந்து இடித்து தான் சேர்த்துருக்கேன். கடைசியாக இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்க போகிறேன். எண்ணெயை நான் வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சூடான எண்ணெயை 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய், வெண்ணெய், நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இது கூட நிறைய பேர் வந்து எள்ளு கூட போட்டு செய்வாங்க. ஆனால் நாங்கள் வந்து தட்டு வடைக்கு எள்ளெல்லாம் போட மாட்டோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எள்ளு சேர்த்து கூட செய்யலாம். அது ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மாவு பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மாவு வந்து பிசைஞ்சிக்கிட்டேன். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக நம்ம பிசையக்கூடாது. ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சிட்டாலும் தட்டி நம்மளால் போட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நீங்கள் கரெக்டாக வந்து பிசைஞ்சிக்கோங்க. என்ன பதத்தில் நம்ம மாவு பிசையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் உருட்டி பாருங்கள். மாவு இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். விரிசல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது. கையில் ஒட்டுற அளவுக்கு ஓரளவுக்கு பார்த்து நீங்கள் மாவு வந்து பிசைஞ்சிக்கோங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணும்பொழுது கரெக்டாக நமக்கு வருது. விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் கவர் இல்லை பால் கவர் இல்லை இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எதுனா எடுத்துக்கோங்க. இல்லை வாழை இலை இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே எண்ணெயை வந்து நல்லா தடவி விட்டுடலாம் தட்டு வடை தட்டுறதுக்கு.
எண்ணெயை தட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு தட்டு வடை எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் தட்டு வடை வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு மேலே இந்த கவரை போட்டு மூடிடுங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இல்லை ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு இதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். கையில் கூட நீங்கள் தட்டி போடுறதா இருந்தால் தட்டி போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது. தட்டு வடைக்கு நல்லா மெல்லிசாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதே சமயத்தில் நல்லா மொறு மொறுன்னு நமக்கு தட்டு வடை கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக வந்து நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 2 முறை தட்டு வடையை நீங்கள் தட்டிட்டு திரும்பவும் கவர் மேலே எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் தடவாமல் தட்டும் பொழுது பேப்பர்லேயே வந்து ஒட்டிக்கும், எடுக்க முடியாது. அப்புறமா பாருங்கள், நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துட்டேன். இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பண்ணி தட்டி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். அதுக்காக ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வைக்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தட்டு வடை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா கொதிச்சிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி அடங்கிருச்சு. கலரும் வந்து லைட்டாக மாறி இருக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். ஒருவேளை நீங்கள் தட்டி போடும்பொழுது தட்டு வடை வந்து எழும்பி வந்துச்சுன்னா பூரி மாதிரி, அப்போ வந்து ஃபோர்க் ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு லைட்டாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா எழும்பாமல் வரும். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி நல்லா மெல்லிசாக தட்டையாக தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தட்டு வடை ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் தட்டு வடை இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250லேருந்து 300 கிராம் அளவுக்கு அரிசி மாவை நான் எடுத்திருந்தேன். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய தட்டு வடை வந்துச்சு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு போதும். நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க அளவுகளை. உங்களுக்கு தட்டு வடை எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வரக்கூடிய தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய வீட்டில் தட்டு வடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.